ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நிறைய பேர் இப்போ டாரட் ரீடிங்ல நல்லாவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்க்கணும்? உங்களுடைய ஆத்மா அதாவது உங்களோட ஆன்மா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்களோட ஃபியூச்சரை நீங்க டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? 9 டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். அது என்ன ஸ்பெசிபிக்கா 9? நிறைய பேர் இன்ஃபினிட்டி லெவலுக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கா 9 டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டிஃபரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு கட்டங்களா தாண்டி தான் நம்மளோட லைஃப்ல எல்லாமே ஒரு கலந்த ஒரு கலவை மாதிரி ஒரு மிக்சர் ஆஃப் இதுதான் நம்மளோட லைஃப் இல்லையா? இந்த 9 டைமென்ஷன்ஸ்ல அதுவும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா 3 டைமென்ஷன்ஸ். அந்த 3 டைமென்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜில. அடுத்தது உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது நீங்க பழகுறவங்க, அவங்க என்ன எனர்ஜியோட இருக்காங்க உங்களோட லைஃப்ல. ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல இருந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். மூணாவதா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டைமென்ஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க எவ்வளவு நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில கனெக்டட் ஆயிருக்கீங்க. இது எல்லா விஷயமுமே உங்களோட பாஸ்ட் லைஃப், பிரசன்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப். எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி பார்க்கும்போது பிரசன்டா இருக்க எனர்ஜி இப்போ எங்க உங்களோட லைஃப்ல நிக்கிறீங்க. ஒரு மவுண்டன் எடுத்துக்கோங்க. அந்த மவுண்டனோட நீங்க பீக்ல நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பீக்ல நிக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜி தான் நீங்க அடுத்ததை கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. சரி, அந்த எனர்ஜி, கரண்ட் எனர்ஜியை பத்தியோ இல்ல பாஸ்ட் எனர்ஜியை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களோட ஃபியூச்சர் எனர்ஜியை உங்களால நிச்சயமா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். 12B அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அந்த மூவில ஹீரோ 2 டிஃபரெண்ட் லைஃப் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா, அவர் பஸ் ஏற போவாரு. ஒரு சீன்ல பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவாரு. அதுல என்ன காமிப்பாங்கன்னா, அதுவே அந்த ஹீரோ பஸ்ஸ ஏறி இருந்தாருன்னா, அந்த பஸ்ல ஜேர்னி இருந்தது அப்படின்னா அவர் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத அழகா அதுல சொல்லியிருப்பாங்க. சோ இது ஏன் நான் இப்ப ரிலேட் பண்றேன்னா, உங்களோட லைஃப்ல ஒரு ஃபேஸ்லயும் உங்க லைஃப் நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் பாத்ஸ் பிரபஞ்சம் கொடுப்பாங்க. அதுல சில நேரங்கள்ல எனர்ஜி கம்மியா இருக்கும்போது ஒரு பாத்தை நம்ம டிஃபரெண்டா சூஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ அந்த பாத்துல நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பாத் நான் மாத்திக்கலாமா? எஸ். அதை எப்படி மாத்துவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்து உங்களோட ஆத்மா உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.